பரம தகப்பன் இடத்திலிருந்து சப்ளை ஆக போகுது. உலகத்தில் இருக்கிற பிரச்சனை, உலகத்தில் இருக்கிற பணக்குறைவு, உலகத்தில் இருக்கிற நோய், உலகத்தில் இருக்கிற தோல்வி, இது உன்னை பாதிக்காதபடி நான் சில பெரம்ப வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார். ஏமே, நான் ஒரு பெரம்ப வச்சிருக்கிறேன். இந்த பெரம்பு நீ நினைக்கிற மாதிரி உங்க அப்பா யூஸ் பண்ண பெல்ட், செருப்பு, அந்த கம்பு அப்படின்னு யோசிக்காத. என்னுடைய பெரம்புனால நீ அடி வாங்கினா அது உனக்கு ஒருபோதும் வேதனையை தராது அப்படிங்கிறார். தேவன் அடிக்கிற அடி, பரமபிதா அடிக்கிற அடி, பரமபிதா செய்கிற சிச்சை, இந்த வசனத்தை அனுப்பி அவர் பண்ணுகிற சிச்சையினால ஒரு டேமேஜும் வராது அப்படிங்குது. ஆமென். ஆராதனையில கலந்து கொள்ளும்படியாய் வந்திருக்கிறோம் உங்கள் யாவரையும் ராஜ்யத்தின் தீர்க்க தரிசன மைய சபை சார்பாக உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். நீங்கள் வந்த வண்ணமாய் திரும்ப செல்ல மாட்டீர்கள். ஆமென். ஹalleluya. This is the season of prosperity. ஐயோ, நல்ல கையை தட்டி ரிசீவ் பண்ணும். This is the season of prosperity. This is the season of overflow. This is the season of uncountable blessings. This is the season of harvest. This is the season of abundant rain. Amen. Hallelujah. Hallelujah. This is the season of growth. This is the season of increase. This is the season of multiply. Amen. டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பாருங்க. சீசனை நம்ம உண்டாக்க முடியும். கடந்த வாரங்கள்ல அதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருந்தேன் இல்லையா? சீசனுக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் அல்ல. சீசனை நாம உண்டாக்க முடியும். ஊர் முழுக்க பஞ்சமா இருக்கும் பொழுது ஈசாக்கு அவன் சீசனை அவன் உண்டாக்கலாம் பாருங்க. ஏமே, ஊர் முழுக்க பஞ்சமா இருக்கும் பொழுது அவன் சீசனை அவன் உண்டு பண்றான். எலியா தீர்க்கதரிசி வானத்தை பூட்டி சாவியை பாக்கெட்ல வச்சுட்டுலான்றான். நான் சொல்லாம மழை பெய்யாதுன்னு, நான் சொன்னாதான் மழை பெய்யும் அப்படிங்கிறான் பாருங்க. தேவன் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தமாய் இப்படிப்பட்டதான உயர்வான ஒரு ஸ்தானத்துல, சீசனை உண்டாக்கும் ஸ்தானத்துல தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். ஆமென். நீ கட்டுவது கட்டப்பட்டிருக்கும், நீ கட்டவிழ்ப்பது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். சிலதை நட்டுவதற்கும் பிடுங்குவதற்கும் தேவன் யோசுவாவுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதே அதிகாரத்தை தேவன் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தமாய் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறாரு. எதை நான் நட்டணும், எதை நான் பிடுங்கணும், எதை வளர வைக்கணும், எல்லா அதிகாரமும் என் கரங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஏமே, விளங்கிடணும் பாருங்க. இது எப்பவுமே அக்கௌண்ட் இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் அப்படின்னு வரும்பொழுது சொல்லணும், this is the season of prosperity. நீ சொல்ற பொய்யை நான் ஏத்துக்கிட மாட்டேன் அப்படி சொல்லணும் பாருங்க. ஏமே, டாக்டர் ரிப்போர்ட் வரும்போது பார்த்து சொல்லணும் பாருங்க, this is the season of healing. நீ சொல்றத நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். This is the season of wealth and health. This is the season of honey and milk. Amen. This is the season of Canaan. இது கானான் தேசத்துக்குள்ள நான் காலடி எடுத்து வைக்கிற சீசனா இருக்கிறது. Amen. This is the season of buying land. This is the season of buying houses. This is the season of buying complex. Amen. This is the season of mega shift. Hallelujah. Glorious Father. Glorious Father. So இன்னைக்கு நான் அந்த விதைப்பும் அறுப்பும் கொடுத்ததான பிரமாணத்தை பேசிக்கிட்டு இருந்தேன் இல்லையா? அதை தான் கண்டினியூ பண்ணலாம்னு நினைச்சேன். பார்த்தா போசுக்குன்னு ஃபாதர்ஸ் டே அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர்கிட்ட உட்காந்து பேசினேன், என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த இன்பத்தில் திளைச்சா இந்த ஹார்வெஸ்ட்லாம் ஒரு விஷயமாவே இருக்காதுடா அப்படின்னாரு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த இன்பத்தில் திளைக்க ஆரம்பிச்சிட்டோன்னா ஹார்வெஸ்ட்லாம் ஒரு மேட்டராகவே இருக்காது பாருங்க. வர்ஷிப் டைமில் நான் சொன்ன மாதிரி ஆற்று கற்களை போல ஓப்பீரின் தங்கத்தை கொதிச்சு வச்சு மிதிச்சு அதை விளாண்டு போகும்போது பார்த்தா மேட்டராகவே இருக்காது. உண்மைக்கு சொல்ல போனா ப்ராஸ்பரிட்டி பேசுற அளவுக்கு பெரிய விஷயமே கிடையாது. ப்ராஸ்பரிட்டி பேசுற அளவுக்கு பெரிய விஷயமே கிடையாது.
எத்தனை நாள் உபவாசம் இருந்ததுக்கு அப்புறம் இஸ்ரவேல் ஜனம் வெளியில வந்து எத்தனை வருடங்கள் கழித்து அவர்கள் கைகளிலே தங்கமும் வெள்ளியும் கொடுக்கப்பட்டது? எவ்வளவு நாள் ஆச்சு? தங்கம் வெளிய இஸ்ரவேல் ஜனத்துக்கு தேவன் கையில கொடுக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? வெளியில வரும்போதே பொண்ணோடும் வெளியோட தான் வந்தாங்க. என்ன இப்படியே உட்கார்ந்து இருந்தேன், நான் யாருக்கு போய் பேச? புரியுது, இவன் ஏதாவது புதர்க்கமா கேள்வி கேட்பான், இவனுக்கு எதுக்கு வாய கொடுப்பானே அப்படின்ட்டு இங்க உட்கார்ந்து இருக்குது. ரட்சிக்கப்பட்ட உடனே கிடைக்க வேண்டியது. ஆனாலும் ஏன் பேச வேண்டியிருக்குன்னா, பழைய பிரசங்கங்கள்லாம் போட்டு உங்களை அழுத்தி தரித்திரம் தான் மேன்மை அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால இப்ப அதை போட்டு சொரண்டி எடுக்க வேண்டியிருக்கு. சொரண்டி எடுத்து, இல்லையா, God is a God of prosperity, அவர் செழிப்பின் தேவனா இருக்கிறார், தன் பிள்ளைகளை அவர் செழிக்க வைக்க விரும்புகிறார் அப்படின்னு எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. சொல்லுங்க, பிதாவை அறிவதே நித்திய ஜீவன். ஆமென். பொதுவா பிதா அப்படின்னு சொல்லும் பொழுது, ஃபாதர் அப்படி சொல்லும் போது நம் மனதுல நம்முடைய உலக தகப்பன், நம் பார்க்கிற தகப்பன்மார்கள், இதை கம்பேர் பண்ணியே பிதாவை எடை போட்டுக்கிட்டே இருப்போம் பாருங்க. இது இயல்பு இல்லையா? இப்படி பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுவோம்? எடை போட்டுக்கிட்டே இருப்போம். பிதா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு பிக்சர் வருது அப்படின்னு சொன்னா, இந்த உலக தகப்பன் எப்படி இருக்கிறாரோ அதை கம்பேர் பண்ணி தான் அவரும் அப்படி இருக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணங்களா இருக்கும் பாருங்க. பட் ஏணி வச்சாலும் எட்டாத அளவிற்கு, நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பனுக்கும் அவருக்கும் வித்தியாசம் உண்டு. அன்இமேஜினபிள். இந்த உலக தகப்பனை விட அவர் கோடா கோடி மடங்கு நல்லவரா இருக்கிறார், கோடி மடங்கு வல்லவராகவும் இருக்கிறார். சில நல்ல தகப்பர்கள் உண்டு, ஆனால் வல்ல தகப்பர்களாய் இருப்பது இல்லை. நல்லவங்களா இருப்பாங்க பாருங்க. என்ன மாதிரியே உன்னை டாக்டர் ஆக்கணும்னு நானும் ஆசைப்பட்டேன் அப்படின்னு. நீங்க டாக்டரா? நானும் ஆசைப்பட்டேன். நிறைய ஆசைகள் இருக்கும் பேரண்ட்ஸ்க்கு இல்லையா? பிள்ளைங்களை இப்படி ஆக்கணும் அப்படி ஆக்கணும், ஆனா நிறைவேற்றுவதற்கு தேவையான திராணி இருக்காது. வல்லவர்களா இருப்பதில்லை பாருங்க. சிலவங்க வல்லவங்களா இருப்பாங்க, ஆனா நல்லவங்களா? வல்ல தகப்பனா இருப்பான், 2 பொண்டாட்டி வச்சிருப்பான், எந்த குடும்பத்துக்கு தெரியாம அப்படி மாத்தி மாத்தி பிளே பண்ணிக்கிட்டு இருப்பான் பாருங்க. வல்லவனா இருப்பான், எல்லா விஷயத்திலும் வல்லவனா இருக்கான். குடும்பத்துல குழப்படி உண்டு பண்ணி கடைசியில பிள்ளைல ஒண்ணு இல்லாம வெட்டிட்டு குத்திக்கிட்டோம், சொத்துக்காக கேஸ போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு அப்படியே லாக்காய் போய் நிக்குது பாருங்க. இவங்களும் நல்லவன் கிடையாது, ஆனா யாரு வல்லவனா இருக்கிறான். ஆனா இவர் அப்படி இல்லை. இவர் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நல்லவராகவும் இருக்கிறார், நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு செய்ய திராணி உள்ளவராகவும் இருக்கிறார், வல்லவராகவும் அவர் என்ன பண்றாரு இருக்கிறார். ஒரு ஒரு வசனத்துல பரம தகப்பனுக்கும் நம்மளை சிருஷ்டித்த கர்த்தருக்கும் நம்மளை உண்டாக்கின தேவனுக்கும் இந்த உலகத்துல இருக்கிற தகப்பனுக்கும் உள்ள வித்தியாசத்தை வெளிப்படுத்துது பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம். எதுல வித்தியாசப்படுறாரு? இந்த உலக தகப்பனை கம்பேர் பண்ணும்போது நம்முடைய அப்பா எதுல வித்தியாசப்படுறாரு? ஒரு காரியத்தை சொல்லணும்னு தோணுது. அப்பா இந்த வர்ற வாரத்துல கம்மிங் டேஸ்ல சில காரியங்களை உங்களுக்கு சப்ளை பண்ணுவாரு, நீங்க பயப்படுற அளவுக்கு உங்களுக்கு சப்ளை பண்ணுவார். உங்களில் தகப்பனா இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? சொல்லுங்க, கல்ல கொடுப்பானா? உங்கள்கிட்ட தான் பதில் கேட்கிறேன். பிரெட் வாங்கி கேட்டா செங்கலை தூக்கி கையில கொடுப்பானா? எப்ப ஒரு பண்ணு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டா, புரோட்டா கேட்டா, சப்பாத்தி கேட்டா என்ன பண்ணு, வாசல்ல நல்ல கருங்கல் கிடக்கு, செங்கல் கிடக்கு, ஏத்தாப்புல அடிச்சு போட்டுருக்க சல்லி கிடக்கு, எடுத்து தின்னு அப்படின்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். நானா என் பிள்ளைகிட்ட விளையாடுக்கு சொல்லுவேன். மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? கொடுக்க மாட்டான் இல்லையா? கேட்டத தகப்பன்
தகப்பன்மார்கள் என்ன பண்றாங்க? பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. கேட்டதை என்ன பண்றாங்க? கொடுக்குறாங்க. பெரும்பாலும் வெளியூர்களுக்கு நான் போயிட்டு வரும் பொழுது என் பிள்ளை கேட்கும், என்ன வாங்கிட்டு வருவேன், என்ன வாங்கிட்டு வருவேன், ஏதாவது வாங்கிட்டு வா, ஏதாவது வாங்கிட்டு வா அப்படி சொல்லுவோம். அப்படி நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தா கொண்டு வந்து கொடுத்துட்டு அவ முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க, அதை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். இப்படி எல்லா பேரண்ட்ஸும் அப்படித்தானே. ஒரு தகப்பன் என்ன பண்ணுவான், வீட்டுக்கு வரும்பொழுது ஏதாவது கேட்டதை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்து அந்த சந்தோஷத்தை பார்ப்பான், அந்த ரெஸ்பான்ஸை பார்ப்பான் பாருங்க. பார்த்து என்ன பண்ணுவான், சந்தோஷப்படுவான். அந்த பிள்ளை என்ன சொல்லும், அந்த பிள்ளைகிட்ட கேட்டா உங்க அப்பா நல்லவரா அப்படின்னு கேட்டா, அம்மா நான் கேட்டதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்தாரு, எனக்கு நல்லவரு அப்படின்னு சொல்லும் பாருங்க. முட்டையை கேட்டா 2 முட்டை அவிச்சு என்ன பண்ணிடுவாங்க, வாயில திணிச்சு விட்டுருவாங்க இல்லையா? மீனை கேட்டா பிள்ளை மீன் கேட்டுருச்சு அப்படின்னு சொன்னா என்ன மாதிரி வாங்குவாங்க. மனைவி மீன் கேட்டா சாலையோட நிப்பாட்டுற கணவன்மார் கூட பிள்ளை கேட்டுட்டுனா சீலா வரைக்கும் போயிருவான் இல்ல? சீலா வாங்குவான், மஞ்சப்பாறையை வாங்குவான், ரோமியோ வாங்குவான், என்னத்தையாவது வாங்கி வறுத்து பொறிச்சு, ஆமா பிராண கேட்டா கனவாவும் சேர்ந்து வாங்கி கொடுத்து கேட்கறத கொடுத்தா அந்த உலகம் நம்மளை என்ன சொல்லும், நல்ல அப்பா பிள்ளை மேல எவ்வளவு பாசம், நல்ல உங்க அப்பா ரொம்ப நல்லவருடே அப்படி சொல்லும். அப்படித்தானே சொல்லணும். ஆனா ஆண்டவர் பார்வையில் அப்படி இல்லை பாருங்களேன். கேட்டதை ஒருத்தன் வாங்கி கொடுத்தவனுக்கு பேர் வைக்கிறார் ஆண்டவர். 13 பாருங்க, பொல்லாதவர்களாகிய நீங்கள். என்ன சொல்ல வாராரு, என்ன சொல்ல வராரு? எப்ப நல்லது செஞ்சா சரி, கொஞ்சமாவது மேன்மை பாராட்டி பேசலாம்ல. மீனை கேட்டா மீனை கொடுக்குற, கொஞ்சம் கூட நல்லவனா இருக்கிற நீயே அப்படின்னு சொல்லி சொல்லலாம்ல. அவர் அப்படி சொல்லல, பொல்லாதவர்களாகிய நீங்கள். என்னன்னா அவருக்கும் இந்த உலகத்துல இருக்கிற தகப்பனுக்கும் கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை, கொடுக்கறதுல இருக்கிற ஸ்டாண்டர்ட்ல பிரச்சனை இருக்கு. ஏமே நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னையில இருந்து உங்க பேரண்ட்ஸ்ல இருந்து வர்ற சப்ளை நின்னு பரம தகப்பனிடம் சப்ளை ஆக போகுது. ஏமே ஸ்டாண்டர்ட் மாற போகுது, ஸ்டாண்டர்ட் மாற போகுது, ஸ்டாண்டர்ட் மாற போகுது. கேட்டதை கொடுத்தா நீ பொல்லாதவன் அப்படிங்கிறாரு. என் பிள்ளை வரும் பொழுது ஒரு பிரெட் வாங்கிட்டு வா அல்லது பிஸ்கட் வாங்கிட்டு வான்னு சொல்லி சொன்னதை நான் வாங்கி கொடுத்தா நான் பொல்லாதவன் அப்படிங்கிறாரு. என் பிள்ளை பிரெட் கேட்டா பேக்கரியே வச்சு கொடுக்கணும். ஏமே பேக்கரியே வச்சு கொடுக்கணும். மீனை கேட்டா மீன் ஸ்டாலே போட்டு கொடுக்கணும். ஜொல்லு கேட்டா ஜொல்லரியே வாங்கி கொடுக்கணும். ஐயோ, ஏன்னா அவர் ஸ்டாண்டர்ட் அப்படியா இருக்குது, அவர் ஸ்டாண்டர்ட் அப்படி இருக்குது. அவர்கிட்ட போய் தங்கத்தை கேட்டா தங்கத்தை கொடுக்கிற தேவன் அல்ல, ஜொல்லரியே கையில கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென், ஹalleluya, glorious father. சரி, இந்த தகப்பன், இப்படிப்பட்ட பரம தகப்பன் நம்மை தண்டிப்பாரா, நம்மளை பனிஷ் பண்ணுவாரா? சொல்லுங்களேன், பனிஷ் பண்ணுவாரா? மாட்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இவ்வளவு நல்ல தகப்பன் நம்மளை பனிஷ் பண்ண மாட்டாரு அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனா வேதம் சொல்லுது அவர் உங்களை பனிஷ் பண்ணுவார் அப்படிங்க. இவன் ஆரம்பிச்சிட்டான்டா அப்படிங்களா? எபேசியர் 3:20 அவருடைய குணாதிசயம் என்ன அப்படின்னு இந்த இடத்துல பதிவு பண்ணுது. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய், எல்லாரும் சொல்லுங்க, மிகவும் அதிகமாய். நீ நினைச்சதை விட ஜாஸ்தி செய்யறதுதான் அவருடைய குணம் அப்படின்னு சொல்லுது இல்லையா? எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் நினைச்சதை விட ஜாஸ்தி செய்வார். ஆமென். I prophesy over you. நீ 5 லட்சம் ரூபாய் ப்ராஜெக்ட்னு யோசிக்கிற, ஆண்டவர் 15 லட்சத்துக்கு ஆமென். சிலது இப்ப ரிவர்ஸ்ல சொல்றேன், சிலது நீ 10 லட்சம் ஆகும்னு நினைச்சிட்டு இருக்கிற, தேவன் அதான் உனக்கு 5 லட்சத்துக்கு அதை முடிய பண்ணுவா. ஆமென். இப்படிதான் சொல்லுது. சொல்லுது என்னது, அவர் என்ன பண்றாரு, நினைக்கிறதுக்கும் வேண்டுகிறதுக்கும் அதிகமா தான் நான் செய்வேன் அப்படிங்கிறார் இல்லையா? இப்படிப்பட்ட அன்பின் தகப்பன் நம்மளை பனிஷ் பண்ணுவாரா? நம்ம ஏதாவது நம்மளை திருத்தணும்னு முடிவு பண்ற பிதா
நம்மளை போட்டு தாக்கி செய்வாரா அப்படின்னு கேட்டா, இங்க நம்ம இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டிருக்கிற நம்ம ஒரு நாளும் கையை தூக்க மாட்டோம் இல்லையா? அவர் தண்டிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா வேதம் பதிவு பண்ணது எபிரேயர் எடுங்க 12வது அதிகாரம் 5வது வசனம். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுதே சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து நாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறக்காதீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். ஆனா இங்க நேர் எதிரா சொல்லி இருக்குதே, தண்டிக்கிறார்னு சொல்லுது, சிட்சிக்கிறார்னு சொல்லுது. என்ன விஷயம் இது? நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்றேன், அவர் தண்டிக்கிறார், அவர் சிட்சிக்கிறார். இப்படி சொல்லும் பொழுது உலக தகப்பன் நம்மளை எப்படி தண்டித்தாரோ, எப்படி நம்மளை சிட்சித்தாரோ, அந்த சாயலுக்கு தான் அவரை நம்ம என்ன பண்றோம், ஒப்பிடுவோம். பாருங்க, உலக தகப்பன்ட்ட அடி வாங்கினவங்க, அடி வாங்காதவங்க யாராவது இருக்கீங்களா? அம்மாட்ட அடி வாங்காதவங்க? ஒவ்வொருத்தரும் விதவிதமான ஆயுதங்களை பயன்படுத்துறது உண்டு இல்லையா? பூரிக்கட்டையில் ஆரம்பித்து பொறிக்கிற கரண்டில இருந்து விளக்கமாறு, செருப்பு, ஹேங்கரு, பெல்ட், சீப்பு, வேற என்ன, தோசை கரண்டி, வேற என்ன, அம்மிக்கல்ல தூக்கி தலையில போட்டு பாரு, வேற லெவல். இதெல்லாம் என்னதெல்லாம் கையில கிடைக்க தூக்கி எறிகிற தகப்பன்மார்களை பார்த்து பழகின நம்ம இப்ப அவர் தண்டிக்கிறார், சிட்சிக்கிறார் உடனே ஆட்டோமேட்டிக்கா வியூ எப்படி போகுது? இதே மாதிரிதான் நம்மள என்ன பண்ணுவாரு, பெல்ட்டை வச்சு உரிக்க போறாரு அப்படின்னு. பாருங்க, இந்த எங்க வீட்டுக்கு முன்னாடி வாய்க்கால் உண்டு. 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கும் போது போய் துண்டை கட்டிட்டு வாய்க்கால குளிச்சிட்டேன். அது எங்க அப்பாவுக்கு பிடிக்காது, ஏன்னா ரொம்ப கலங்கலான தண்ணியா போகும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு முஸ்லீம் ஃபேமிலி குடியிருந்தாங்க. வசீலான ஒரு அக்கா. அந்த அக்காவுக்கு ஃபேன்ஸ் ஜாஸ்தி அந்த ஏரியால. எங்க அப்பா வந்துருச்சு, வாய்க்கால்லாம் குடிக்கும் போது பாத்துருச்சு, தப்பிச்சு ஓடலான்னு ஓடன ஓட்டத்துல பெல்ட்டை கலத்தி அடிக்க ஆரம்பிச்சது பாருங்க. துண்டை வந்துட்டு அந்த அக்கா ஏத்தாப்புல வந்துட்டு, அந்த அவமானம் எனக்கு இன்ன வரைக்கும் நெஞ்சில இருக்கு. எப்பா நீ யார் முன்னாடி என்ன அடிச்சிருக்கலாம், இப்படி வசீலாக்கா முன்னாடி அடிச்சு விட்டிய அப்படின்ட்டு படுவா பயந்துருச்சு பாருங்க. ஊருக்குள்ள உள்ள பசங்களோட எங்க அம்மா என்ன சேர விடாது. அங்க இந்த சிகரெட் அட்டையெல்லாம் வச்சு செதுக்கி விளாடுவாங்க. அப்படி விளாண்டுட்டு இருக்கும்போது எங்க அம்மா மேட்ரிக்ஸ் படத்துல வர ஹீரோ மாதிரி வாரியில இப்படி சொல்லட்டி விட்டது பாருங்க. 4 ஈக்கி நல்ல போந்துட்டு நானும் ஒத்த கால தூக்கிட்டு நாய் மாதிரி ஓடுதேன். வாரியில எங்கேயோ போயிருச்சு, நான் எங்கேயோ போய் சுத்தி பிறக்கி அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அந்த மாதிரிலாம் அடி வாங்கி பார்த்து என்னைய மாதிரி ஆட்கள்கிட்ட அவர் உன்னை சிட்சிப்பார்னு சொல்லும் பொழுது எப்படி இருக்கும்? உலக தகப்பனே இப்படி சிட்சிக்கிறார்னா பரம தகப்பன் நம்மளை எப்படியெல்லாம் தண்டிப்பார் அப்படின்னு மைண்ட்ல ஓடும் இல்லையா? வெள்ளச்சாமி துரத்தி வெட்டினதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போமா இல்லையா அப்படின்னு மாதிரி இந்த மாதிரி அடிதடிலாம் கண்ணு முன்னாடி வந்துருமா இல்லையா? பாருங்க, இவர் பயன்படுத்துகிற ஆயுதம், இவர் சிட்சிக்கிற ஸ்டாண்டர்டு, இந்த ஸ்டைல், இது வேற ரகம். ஆமென். இது வேற ரகம். இவர் சிட்சித்தா மனம் திரும்புதல் உண்டாகும். ஆமென். இவர் சிட்சித்தா வழி உண்டாகுது, மனம் திரும்புதல் உண்டாகும். நான் காட்டுறேன் உங்களுக்கு, சரியா? நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னு சொன்னா இவர் எந்த அளவுக்கு நல்லவரா இருக்கிறார் அப்படின்னா, பாருங்க, இயேசுவை சிறைபிடிக்க வரும் பொழுது பேதுரு பட்டயத்தை எடுத்து என்ன பண்றான், ஒருத்தன் காதை வெட்டிட்டான் இல்லையா? காதை வெட்டிட்டான், விரோதி காதை வெட்டினதுக்கு அப்புறம் இவர் எந்த அளவுக்கு நல்லவரா இருக்கிறாருன்னா, அவன் காதை எடுத்து அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்து அவனுடைய பலனை அவனுக்கு திரும்ப கொடுத்து கையில கொடுத்து என்னை அரெஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்ற அளவுக்கு அவர் நல்லவரா இருக்கிறார். ஆமென்.
நியாயப்படி இவர் தானே தண்டனை கொடுத்துருக்கணும். ஆனா கொடுக்கல பாருங்களேன். கைது பண்ணிக்கோ என்னைய அப்படின்னு தன்னை சப்மிட் பண்ற அளவுக்கு அவர் என்ன பண்றாரு? நல்லவரா இருக்கிறார் பாருங்க, நல்லவரா இருக்கிறார். ஆமென். மதம் என்ன பண்ணிருச்சு? அடிக்கிற தேவனை நம்மளுக்கு கத்து கொடுத்துருச்சு நிறைய விஷயத்துல. ஏன்னா இது எப்படிப்பட்ட வம்ச வழியில இருந்து வந்திருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? எகிப்திய கடவுள்கள், இந்திய கடவுள்கள் எல்லாம் ஒன்றும் ஒரே மாதிரி இருக்கும் பாருங்க. இந்த பாரம்பரியத்தில இருந்து வந்ததுனால இவங்க நம்மளுக்கு போதித்து சொன்னதும் என்ன? அப்படிதான். இந்த கடவுள் என்ன பண்ணும்? நைட் ஆனா கண்ணை குத்தும், பாம்பு அனுப்பும். அதனாலதான் இவங்க எல்லாம் ஜெபிக்கும் போது கூட எப்படி ஜெபிக்கிறாங்க? என் ஊழியத்துக்கு விரோதமா எழுமனுடைய கால்களை நீர் துண்டியும் ஆண்டவரே அப்படின்னு தைரியமா வேண்டுதல் பண்றாங்க. ஏன்? இவன் பார்த்த கடவுளோட இவரை கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனோட தகப்பனோட என்ன பண்ணிட்டு இருக்கான்? கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஊழியத்துக்கு விரோதமா எழும்பிட்டா அவன் பிள்ளையோட தூக்கி சோத்துல அடிங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. நினைக்க ஒரு பிள்ளை முழங்கால் போட்டு பிரேயர் பண்ணிட்டு வீடியோ எல்லாம் வந்துட்டு இருந்தது பாருங்க. ஆண்டவரே கையை முறுக்கும் ஆண்டவரே, அவன் தலையை திருப்பும் ஆண்டவரேன்னு பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் யோசிச்சு பார்த்தேன், இதெல்லாம் ரத்தத்தை கொடு, ரத்தத்தை கொடு அப்படின்னு கேட்கிற கடவுள்களின் பின்னணியில இருந்து வந்தது பாருங்க. அவங்க இன்னும் ரத்தத்தை கொடு, ரத்தத்தை கொடுன்னு சொன்ன கடவுளையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவர் ரத்தத்தை எடுத்துக்கோன்னு சொல்லி கையில விடுகிறார். ஏமே எல்லாம் ரத்தத்தை கொடு, ரத்தத்தை கொடுன்னு கேட்டுட்டு இருக்கும் போது இவரு பாரு ரத்தத்தை கேட்கல, ரத்தத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கையில கொடுக்கிறாரு பாருங்க. இவர் வேற மாதிரி. மதம் என்ன பண்ணுது? அடிக்கிற கடவுளை, துன்புறுத்துற கடவுளை தான் பேசிக்கிட்டு இருக்குது. உன்னைய திருத்துறணும்னா அதுக்காக தான் இந்த ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது, உன்னை திருத்துறதுக்காக தான் இந்த பிரச்சனை, உன்னைய திருத்துறதுக்காக தான் பணத்தை பிடிக்கிட்டு விட்டாரு, உன்னைய திருத்தணுங்கிறதுக்காக தான் அவனை ஏமாத்திட்டு ஓடனா, இப்படி எல்லாம் சொல்லி வச்சிருச்சு பாருங்க. இல்ல 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 இல்ல, அவர் விரோதிக்கே நன்மை செய்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். சொந்த பிள்ளையை நஷ்டப்படுத்தி திருத்துவாரா? ஆனா சிட்சிக்கிறார், ஆனா தண்டிக்கிறார். எப்படி சிட்சிக்கிறார், எப்படி தண்டிக்கிறார்? நம்முடைய தகப்பன்மார்கள் பயன்படுத்துகிற ஆயுதம் போல அவர்கிட்டையும் ஆயுதம் இருக்கு. நம்மள தண்டிக்கிறதுக்கு, நம்மள சிட்சிக்கிறதுக்கு. பெல்ட், விளக்குமாறு, பெரம்பு. பெரம்பை கையாளாதவன் தன் பிள்ளைய என்ன பண்றான்? பகைக்கிறான் அப்படின்னு இருக்கு பாருங்க. 9வது வசனம் பாருங்க, 12:9 இல்லையா? எபிரேயர் 12:9. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சித்தித்தார்கள். யாரு? உலகத்துல இருக்கிற தகப்பன் எப்படி பண்றான்? அவனுக்கு நலம்னு தோன்றபடி என்ன பண்றான்? அடிக்கிறான், தண்டிக்கிறான். அவனுக்கு நலம்னு தோன்றபடினா எப்படி? அவன் ஆத்திரம் தீர வரைக்கும் அடிக்கிறான் இல்லையா? தகப்பன் என்ன பண்றான்? ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா அவன் டென்ஷன் அடங்குற அளவுக்கு என்ன பண்றான்? பிள்ளையில அடிக்கிறான் பாருங்க. மனைவி அடிக்க முடியாது, என்ன பண்றது? சமயத்துல அம்மா மாறு அப்பாவை அடிக்க முடியாது, என்ன பண்ணிடுறது? பிள்ளையில போட்டு வாங்கு வாங்கன்னு வாங்கிறதுங்க. அதான் பதிவு பண்ணுங்க. நான் சொல்லல, பைபிள்ல சொல்லி இருக்கிறத நான் சொல்றேன். அவனுக்கு இஷ்டப்படி தோன்றபடி எல்லாம் என்ன பண்றான்? தண்டிக்கிறான் அப்படின்னு சொல்லுது பாருங்க. கொஞ்ச காலம் சித்தித்தார்கள். இவரோ நம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவராகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய ப்ராஃபிட்டுக்காக. நல்லா சொல்லுங்க, என்னுடைய ப்ராஃபிட்டுக்காக என்னை சிட்சிக்கிறார். ஆமென். 1 கொரிந்தியர் 11:32. நாம் நியாயம் தீர்க்கும் படும்போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு, உலகத்தில் இருக்கிறவங்க நம்மளை தண்டிச்சிடக் கூடாது என்றபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். 2 சிட்சை இதுல இருக்குது. ஆக்கினை தீர்ப்புங்கிறது ஒரு சிட்சை இல்லையா? ஒரு தண்டனை. உலகம் நம்மளுக்கு கொடுக்கிற ஒரு தண்டனை, பிதாவானவர் நம்மளுக்கு கொடுக்கிற ஒரு சிட்சை. இவர் என்ன சொல்றாரு? உலகத்துல உள்ளவன் உன்னை தண்டிச்சிட கூடாதுங்கிறதுக்காக நான் உன்னை தண்டிக்கிறேன் அப்படிங்கிறார். நான் உனக்கு சிட்சையை தரேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த தண்டனை
அல்லது இந்த சிட்சை இது என்னன்னா உலகத்துல நம்ம நஷ்டப்பட்ட கூடாது என்பதற்காக நமக்கு தேவன் தருகிற தண்டனையா இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், நம்ம இதெல்லாம் இப்படி பேசுற ஆள் கிடையாது. தேவன் தண்டிக்கிறவர் அல்ல அப்படின்னு தான் நம்ம பேசுறோம். ரோமர் 8:2 படி 8:1-2 படி எப்படி இருக்குது? நாம ஆக்கினை தீர்ப்புக்கு நீங்களாக்கப்பட்டோம், நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லுது. தேவனுக்கு முன்பதா இருக்கிற ஆக்கினை தீர்ப்பு நமக்கு கிடையாது. ஆனா உலகத்துக்கு முன்பதா ஒரு ஆக்கினை இருக்குது. நீ கொலைகாரனா இருந்தாலும் தேவன் உன்னை மன்னிக்கிறார் இல்லையா? ஏன்னா கொலைகாரன் கையிலேயே கொலை செய்யாதிருப்பாயாக அப்படிங்கிற வாக்குத்தத்தத்தை எழுத சொன்னவர், அப்படிங்கிற பிரமாணத்தை எழுத சொன்னவர். கொலை பண்ணிக்கிட்டு இருந்தவன் கையினால நிருபங்களை எழுதுராஜா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? பவுல் கையில நிருபங்களை எழுத சொல்றாரு. தேவனுக்கு முன்பதா அது பிரச்சனை இல்லை. ஆனா கொலை பண்ணா நீ ஜெயிலுக்கு போகணுமே. உலகத்துக்கு முன்பதா ஆக்கினை இருக்குத. இங்க சொல்லப்பட்ட ஆக்கினைங்கிறது உலகத்துல இருக்கிற பிரச்சனை, உலகத்துல இருக்கிற பணக்குறைவு, உலகத்துல இருக்கிற நோய், உலகத்துல இருக்கிற தோல்வி, இது உன்னை பாதிக்காதபடி நான் சில பெரம்ப வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார். ஏமே, நான் ஒரு பெரம்ப வச்சிருக்கிறேங்கிறார். இந்த பெரம்பு நீ நினைக்கிற மாதிரி உங்க அப்பா யூஸ் பண்ண பெல்ட், செருப்பு, அந்த கம்பு அப்படின்னு யோசிக்காத. என்னுடைய பெரம்புனால நீ அடி வாங்கினா அது உனக்கு ஒருபோதும் வேதனையை தராது அப்படிங்கிறார். ஏமே, காட்டுறேன் உங்களுக்கு. எபிரேயர் 12 வாங்க. ஏதாவது எபிரேயர் 12:8 அந்த வார்த்தையை நான் சொல்லலை, வேணுக்குன்னு நான் சொல்லலை. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த தண்டனையை புரிஞ்சுக்கிட்டவன் அவருடைய பிள்ளை அப்படிங்கிறார். இது புரியாதவன் அப்படின்னு கெட்ட வார்த்தையை போட்டார். இது புரியலன்னா, இது அந்த தண்டனையை பத்தி சரியா விளங்கல அப்படின்னு சொன்னா அவன் வேற, அவன் அப்பன் பேரு தெரியாதவன் அப்படின்ட்டாரு. இந்த தண்டனையை புரிஞ்சுக்கிட்டா அவன் பிள்ளை அப்படின்னு அங்க சொல்றாரு பாருங்க. ஏமே, இவர் யூஸ் பண்ற பெரம்பு என்ன, இவர் யூஸ் பண்ற பெல்ட் என்னது, இவர் யூஸ் பண்ற தென்னை மட்டையோ வாழை மட்டையோ ஏதோ ஒண்ணு என்னது அப்படின்னு பார்த்தா ஒண்ணு, அவர் தன்னுடைய வசனத்தினால் நம்மை அடிக்கிற தேவனா இருக்கிறார். ஏமே, ஐயோ நல்ல கையை தட்டி வாங்க. அவர் தன்னுடைய வசனத்தினால் ஒருபோதும் லாரி ஆக்சிடென்ட் பண்ணி, ஒருபோதும் ஆக்சிடென்ட் பண்ணி நோயை கொடுத்து நம்மளை தண்டிக்கிற தேவன் அல்ல. அவர் தன்னுடைய வசனத்தை அனுப்பி என்னை தண்டிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த வசனம் என்னை அழ வைக்கும். இந்த வசனம் என்னைய அழ வைக்கும். எத்தனை பேருக்கு நீங்க நொந்து நூலாய் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு தேவ வசனம் உங்களை என்கவுண்டர் பண்ணி உங்களை அறியாமலே நீங்க அழுதுருக்கிறீங்க? அழுதுருக்கீங்களா? ஆராதிச்சிட்டு இருக்கும் போது ஒரே ஒரு பாடல் வரி திரும்ப திரும்ப உங்க மனதுக்குள்ள ஓடி அழுதுருக்கிறீங்களா? தேவனால் அப்பொழுது நீங்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவன் உங்களை சிட்சித்திருக்கிறார். தேவன் உங்களை அன்பு கூர்ந்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, வசனத்தினால் என்னை சிட்சிக்கிற தேவனா இருக்கிறார். வசனத்தினால ஒரு மனுஷன் அடி வாங்கிட்டான்னா அவன் வியாதியினால ஒரு நாள் அடி வாங்க மாட்டான். ஆமென். வசனத்தினால ஒருத்தன் அடி வாங்கிட்டான்னா கடனினால ஒரு நாள் அடி வாங்க மாட்டான். வசனத்தினால ஒரு மனிதன் அடி வாங்கிட்டான்னா தரித்திரத்தினால் அடி வாங்க மாட்டான். ஆமென். ஹல்லேலூயா. இல்ல சொல்லுங்க, வசனத்தினால் அடி வாங்கணும். டெய்லி அடி வாங்கணும். நல்லா சொல்லுங்க, வசனத்தினால டெய்லி அடி வாங்கணும். ஒரு நாளைக்கு ஒரு வசனமாவது உங்களை ஹிட் பண்ணி உங்க இருதயத்துல அது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணி உங்களை ஆள வைக்கணும். ஏமே, நான் சொல்ற அழுக ஒப்பாரி அல்ல. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நான் சொல்ற அழுக ஐயோ எனக்கு நடக்கலையே நடக்கலையே, நீர் இருக்கீரா போனீரா வந்தீரான்னு கேட்கிற அழுக அல்ல. இந்த வசனம் உள்ள ஹிட் ஆகும் போது என்னை இவ்வளவு நேசிக்கிறீங்களா அப்படின்னு அழுக வரும் பாருங்க. அப்படி ஒரு அழுக வரும். சத்தியமே இல்லை அப்படின்னு உலகம் முழுக்க சொல்லும் பொழுது ஒரு சத்தம் உங்க காதுல வந்து எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ணிட்டேன், யூ டோன்ட் வரி அப்படின்னு சொல்லும் பாருங்க. ஒரு வசனம் யூ டோன்ட் வரி அப்படி சொல்லும் பாருங்க. எல்லாம்
அடைக்கப்பட்டுருச்சு அடைக்கப்பட்டுருச்சுன்னு சுத்தி சுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு வசனம் உள்ள வந்து, பெரிதும் அனுகூலமான வாசல் உனக்காக திறந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பாரு. இதை நிறைய தடவை நான் என்ஜாய் பண்ணிருக்கிறேன். இந்த எத்தனை பேர் இதே மாதிரி என்ஜாய் பண்ணிருக்கீங்க? ஒரு வசனம் தொட்டு அழுதுருக்கீங்களா? அது உங்க துக்கத்தை மிஞ்சின ஒரு விஷயமா இருந்திருக்கா? ஏமே அப்பெல்லாம் நீங்க அடி வாங்கிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்பாட, இப்ப நான் தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன். ஏமே அடி வாங்கின ஒவ்வொருத்தரும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். வசனத்தினால அடி வாங்கின ஒவ்வொருத்தரும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் பாருங்க. ஏமே 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை அபிஷேகித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லுது பாருங்க. குருடர்கள் பார்வையடையவும், செவிடர்கள் கேட்கவும், முடவர்கள் நடக்கவும், இருதயம் நறுங்குண்டவர்கள் சொஸ்தமாகவும் இப்படி சொல்லுது. அவனுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுது. குருடனுக்கு என்ன தேவை? பார்வை. செவிடனுக்கு கேட்கும் திறன், முடவனுக்கு நடக்கிற ஆற்றல், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு ஹீலிங், தரித்திரத்திற்கு சுவிசேஷம் அப்படி சொல்லுது பாருங்க. என்ன சொல்ல வருது? தேவன் அவருடைய சுவிசேஷம் என்னும் வசனத்தினால, நற்செய்தி என்னும் செய்தினால தரித்திரனுக்கு கொடுக்கிறது என்ன அப்படின்னா பிராஸ்பரிட்டியை கொடுக்கிறார். ஆமென். அவருடைய வார்த்தை என்கிற அடி பிராஸ்பரிட்டியை கொண்டு வரும். ஆமென். அவருடைய வசனம் என்கிற அடி பிராஸ்பரிட்டியை கொண்டு வருகிறது, செழிப்பை கொண்டு வருகிறது. எல்லாரும் சொல்லுங்க, செழிப்பை கொண்டு வருகிறது. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்களேன். வாசிங்க 8. ஆதலால் நான் நிருபத்தினாலே, ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா லெட்டர்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தோம். தட் மீன்ஸ் லெட்டர்ஸ் மீன்ஸ் வசனத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தும் அந்த நிருபம் கொஞ்ச பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினது என்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறது இல்லை. இந்த வசனம் உன்னை தாக்குனதுனால நீ துக்கப்பட்டுட்ட அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் நான் துக்கப்பட்டு இருந்தேன், ஆனா இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறார். ஆமென். அடுத்த வசனம் வாசிங்க. இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்க துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புகிறதுக்கு ஏதுவாக. மனம் திரும்புதல் அப்படின்னு இந்த இடத்துல எல்லாம் வர்றதுக்கு வார்த்தை இருக்கு இல்லையா? இது ஏதோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான் மனம் திரும்பிட்டான், தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான் மனம் திரும்பிட்டான் அப்படிங்கிறதுக்கான வார்த்தை இல்ல. இது மனம் பொருந்துதல். எல்லாரும் சொல்லுங்க, மனம் பொருந்துதல். மனம் பொருந்துதல்னா என்ன அப்படின்னா, தேவ வசனத்தை அந்த நம்முடைய சிச்சுவேஷன் எவ்வளவு ஒஸ்டா இருந்தாலும் கர்த்தர் ஒரு வார்த்தையை அனுப்புறாரு இல்லையா, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம். ஆமென். கடனா இருக்கும் பொழுதும் வியாதியில இருக்கும் பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை ஒண்ணு வருது பாருங்க. வந்து என்ன சொல்லுது? இந்த பூமியில நீ செழித்திருப்பாய் அப்படின்னு வருது, நீ திகிலுக்கு தூரமாவாய் அப்படின்னு வருது. இப்ப வரும் பொழுது என் சிச்சுவேஷன் உனக்கு புரியுதா, எதையாவது பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு தோன்ற இருதயத்துல இவர் நிருபங்கள் உள்ள போய், இந்த வசனங்கள் உள்ள போய் அதை ஏற்றுக்கொள்ளும்படி ஒரு மாற்றத்தை அந்த இருதயத்துல உண்டு பண்ணி, இந்த சிச்சுவேஷன்ல இருந்து அந்த வார்த்தை வரும்போது என்னுடைய வார்த்தை அப்படின்னு எடுக்க வைக்குது இல்ல, அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறார். ஏமே மனம் திருந்துதல்னா இதுதான் பாருங்க. சிகரெட் அடிக்கிறத விட்டேன், தண்ணி அடிக்கிறத விட்டுட்டேன், அதெல்லாம் மனம் திரும்புதல் இல்ல. நல்லதுதான், அது ஒரு வகையான மனம் திரும்புதல். இங்க சொல்லப்பட்டிருக்கிற மனம் திரும்புதல் அப்படிப்பட்ட மனம் திரும்புதல் அல்ல பாருங்க. இது என்னுடைய சூழ்நிலைக்கு மத்தியில தேவன் ஒரு வார்த்தையை அனுப்புகிறார், அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும்படியாய் வசனத்தினாலே எனக்கு ஒரு சிக்ஷை உண்டாகிறது. அந்த துன்பம், ஏமே
அந்த துன்பம் நல்லது அப்படிங்கிறாரு. அந்த துன்பம் நல்லது அப்படிங்கிறார் பாருங்க. ஆமென். சொல்லுங்க, வசனத்தை அனுப்பி. இது ஆங்கிலத்துல வாசிமா, நோ டேமேஜ் இருக்கும். 9:9 இருக்கும். ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. சொல்லுங்க, இந்த சிச்சை இருக்கு இல்லையா, இந்த வசனத்தினால உண்டாகிற சிச்சை இருக்கு இல்லையா, இதனால ஒரு டேமேஜும் வராது, ஒரு நஷ்டமும் வராது. ஏமே, அப்பா அடிக்கிற அடி, உலக தகப்பன் அடிக்கிற அடி சில வடுக்களை உண்டு பண்ணும், சில காயங்களை உண்டு பண்ணுது இல்லையா. தேவன் அடிக்கிற அடி, பரமபிதா அடிக்கிற அடி, பரமபிதா செய்கிற சிச்சை, இந்த வசனத்தை அனுப்பி அவர் பண்ணுகிற சிச்சையினால ஒரு டேமேஜும் வராது அப்படிங்குது. ஏமே, நல்ல கையை தட்டி இந்த வசனத்தை அனுப்பி சிட்சிக்கிற தேவனுக்கு ஹல்லேலூயா. ஏமே, சொல்லுங்க, ஒரு டேமேஜும் வராது. நல்ல சொல்லுங்க, ஒரு டேமேஜும் வராது. நல்ல சொல்லுங்க, ஒரு டேமேஜும் வராது. ஏமே, 10வது வசனம் பாருங்க. தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபம் படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. இவரு ஒரு மனுஷன மனச மாத்தணும் முடிவு பண்ணிட்டா, டேமேஜ கொடுத்து மனச மாத்துறது இல்ல, நஷ்டத்தை கொடுத்து மனச மாத்துறது இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்கு ஒரு நஷ்டம் வராது. நல்ல சொல்லுங்க, நல்ல சொல்லுங்க, உனக்கு ஒரு நஷ்டம் வராது. உன்னைய திருத்துறதுக்கு அவர் உன்னைய நஷ்டப்படுத்த மாட்டார். ஏமே, உன் பணத்தை எவனையாவது தூக்கிட்டு ஓட விட்டுட்டு, உன் பொருளை திருட்டு போக விட்டுட்டு, உன் குடும்பத்துல இருக்கிற உயிரை பறிச்சுட்டு உன்னைய மனம் திரும்ப வைக்கிற கேவலமான பொழப்பு அவருடைய பொழப்பு அல்ல. உன்னை ஒருபோதும் நஷ்டப்படுத்துகிற பிளான்ல அவர் இல்ல. ஏமே, உன்னை ஆசீர்வதிச்சு 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 உன்னை ஆசீர்வதித்து மனம் திருப்புகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஏமே, சொல்லுங்க, நீ ஆசீர்வதித்து மனம் திரும்ப வைக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், இன்னைக்கு கண்கூட பார்த்துட்டு இருக்கிற சில டேமேஜ், இந்த பிதாவை நீங்கள் அறிகிற அறிவினால அதுவே உங்களுக்கு லாபகரமா மாறும் பாருங்க. ஏமே, ஏது இன்னைக்கு டேமேஜா இருக்குதோ அதுவே உங்களுக்கு லாபகரமான விஷயமா மாறும். ஏமே, சொல்லுங்க, டேமேஜ் எல்லாம் லாபகரமான விஷயமா மாறப்போகுது. பேதுரு அந்த நியாயஸ்தான வீதியில ஞானஸ்தானம் பண்ற இடத்துல இருக்கும் பொழுது இயேசு அரெஸ்ட் பண்ணி வாரினால அடிச்சு துன்பப்படுத்திட்டு இருக்கிற டைம்ல இவன் போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறான் இல்லையா. மார்க் 14 எல்லாரும் கேக்குறாங்க இல்லையா அவன்கிட்ட, சரி விடுங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தானே. கேக்குறாங்க அவன்கிட்ட, நீ அவர் கூட தானே இருந்த, இயேசு கூட தானே நீ இருந்த. பாருங்க, 3.5 வருஷம் அவரோட பயணித்த ஒரு மனுஷன், 3.5 வருஷம் பயணிச்ச ஒரு மனுஷன். அவருடைய எல்லா இன்ப துன்பங்களும் அவன் நல்லா தெரியும் இல்லையா. இவன் மாமியாரை முதற்கொண்டு சொஸ்தப்படுத்தி இருக்கிறார், கண்ணு முன்னாடி அற்புத அடையாளங்கள் இவன் கையினாலே பண்ண வச்சிருக்கிறார், கடல்ல நடக்க வச்சுட்டாரு. இவ்வளவு இன்பங்களை என்ஜாய் பண்ண ஒரு மனுஷன், இவன் பிரச்சனை வந்துருச்சு, சவால் வேற விட்டுருக்கிறான், என்ன துன்பம் வந்தாலும் உங்களை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு. அவர் ப்ராபசியா வர ஒன்று சொல்லிவிட்டாரு, நீ சேவல் கோதுக்கு முன்பதா 3 முறை என்னைய மறுதளிச்சிருவே அப்படின்னு சொல்லிட்டாரு. போய் உட்கார்ந்து இருக்கிறான், கேக்குறாங்க, நீ அவர் கூட தானே இருந்த அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்ல அவரை அறியேன் அப்படிங்கிறான். இத சொல்லும் பொழுது இயேசு ஏதோ ஒரு பில்டிங் குள்ளையும் இவன் வாசல் பக்கத்துலயும் இல்ல, தொட்டடுத்து உட்கார்ந்து இருக்கிறான். புரியுதா? 10 அடி கேப்ல இது நடந்துகிட்டு இருக்கு. இவன் சொல்லுகிற சத்தம் இயேசுவின் காதுல விழுந்துகிட்டு இருக்கு. இந்த சிச்சுவேஷனை நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. 3.5 வருஷம் கூடயே இருந்த கோபாலு, கூடயே இருந்து செவ்வாழ அவ்வளத்தையும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்த செவ்வாழ, இப்போ ஒரு அம்மா கேக்குது, ஒரு லேடி வந்து கேக்குது, நீ அவர் கூட இருக்கிறத நான் பார்த்திருக்கேனே அப்படின்னு சொல்லும் பொழுது, மற்ற சுவிசேஷங்கள்ல கூட ஜென்டிலா சொல்லிட்டு விட்டு இது பண்ணிட்டாங்க. லூக்கால முதற்கொண்டு அவன் சபிக்கவும் திட்டவும்
தொடங்கினான் அப்படின்னு இருக்குது. லூக்கா டாக்டர், படிச்சவரு, சரியா? அவர் ஒரு மீனவன் பேசுற வார்த்தையை டபக்குன்னு எழுதிட முடியாதுன்னு ரொம்ப டீசெண்டா எழுதிட்டாரு. திட்டமும் சபிக்கணும்னா படிப்பறிவு இல்லாதவன், கல்லாதவன் இவன், இல்லையா? எப்படி திட்டிருப்பான், எப்படி சபிச்சிருப்பான், உங்களுடைய இமேஜினேஷனுக்கே நான் விட்டுறேன். 7 ஆரம்பிச்சு Z வரைக்கும் திட்டிருப்பான், இல்ல? 3 ஜெனரேஷனை சேர்த்து திட்டிருப்பான் பாருங்க. இயேசு காதுல விழுதுங்க. இதெல்லாம் இயேசு காதுல விழுந்துகிட்டு இருக்கு. இவன் திட்டுறது இயேசு காதுல விழுந்துகிட்டு இருக்கு. அவ்வளவு திட்டிருக்கான். திட்டினது மட்டும் இல்ல, கிளம்பி என்ன பண்ணிட்டான், சபையை உடைச்சி போறான் பாருங்க. கூப்பிட்டுட்டு அவனுக்கு தெரிந்த தொழில் பண்ணுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி போய் மீன் பிடிக்கிற தொழிலுக்கு மறுபடி போறான். இப்ப இயேசு உயிரோட எழும்பிட்டாரு. எழும்பி ஒரு வசனத்தை அவங்களுக்கு சொல்றாரு பாருங்க. எழும்பி என்ன பண்றாரு, சீசர்களை பார்த்து சொல்றாரு, இந்த மாதிரி நான் கலிலேயாக்கு வந்துடுறேன், நீ எல்லா சீசர்கள்ட்டையும் போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சீசர்கள்லாம் ஓகே அப்படின்னு வேகமா திரும்பும் போது மறுபடியும் கூட்டு சொல்றாரு, தம்பி தம்பி பேதுருவுக்கும் போய் சொல்லு அப்படிங்கிறாரு. ஆண்டவரே, நீர் என்ன சொல்ல வாரீரு? உங்க கூட 3.5 வருஷமே குப்பை கூட்டின ஒருத்தன் நன்றி கெட்ட தனமா எல்லாரும் முன்னாடியும் உட்கார்ந்து உங்களை கெட்ட வார்த்தை போட்டு திட்டினானே, உங்க காது பட திட்டினானே, உங்களுக்கு கோபமே வரலையா? உங்களுக்கு இவ்வளவு அடியை வாங்குறீங்களா, உங்களுக்கு கோபமே வரலையா? சொல்லுங்க 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 சொல்லுங்க, என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க, கோபமே வரலையா அப்படின்னு கேட்டா இவர் சொல்றாரு, என் இருதயத்தை இன்னும் புரிஞ்சுக்கிடலையா நீ? நான் அவனை திருத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன். இப்ப நீ போய் சொல்லு, அதுலயே அவன் திருந்துவான் அப்படிங்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. இவன் பாருங்க வந்துட்டார் இல்லையா? எங்க வராரு இவன்? மீன் மறுபடியும் நான் முழுதும் பிரயாசப்பட்டு ஒண்ணு அகப்படலைங்கிற ஸ்டேஜ்ல தான் இவனை முதல்ல பார்த்து பிடிச்சாரு. இவன் மறுபடியும் அதே கண்டிஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப இயேசு கடலுக்கு வராரு பாருங்க. கடலுக்கு வந்து சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இப்ப நீங்களும் நானும் இயேசுவா இருந்தா இந்த பேதுருவை இந்த சிச்சுவேஷன்ல பார்க்கும்போது என்னென்ன பேசியிருப்போம்? இல்லே நன்னாரி பயலே, எல்லாரும் முன்னாடி அந்த கிளி கிழிச்சிட்டு போறேன்னு நன்றி கெட்ட பயல, அந்த புத்திக்கு தான் உனக்கு மீன் கிடைக்கல, அந்த புத்திக்கு தான் உனக்கு மீன் கிடைக்கல. ஏன் ஜாபம் உன்னை சும்மா விட நினைச்சுக்கிட்டு இருக்க? நல்ல வேலை, தேங்க் காட் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவா இல்ல. இருந்திருந்தா இன்னைக்கு பொரிக்காஞ்சட்டியில போட்டு பொரிச்சு எடுத்திருப்போம் பேதுருவே. அவர் பரம தகப்பன். ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் சிட்சிக்கிற விதமே வேற, அவர் தண்டிக்கிற விதமே வேற. இப்ப பெரம்போட தான் வராரு. இப்ப பேதுருவை மீட் பண்ண வரார, கையில ஒரு கம்பு வச்சுட்டு தான் வராரு. கையில ஒரு கம்பு வச்சுட்டு தான் வராரு பாருங்க. அவனை பார்த்து கேட்கிறாரு, எடுங்க பார்க்கலாம். யோவான் 21 இந்த செய்திகள் இப்பெல்லாம் பதிவு பண்ணப்படுது, சரியா? பதிவு பண்ணப்படுது. இது யூடியூப்ல பின்னால வரும். நீங்க என்ன பண்ணுங்க, இன்னைக்கு ஒரு சூட்டோட நீங்க கேக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா தயவு செய்து இந்த ரெக்கார்டிங்ல இருக்கும்போது திரும்ப கேளுங்க. ஏன்னா இடையில ப்ராஃபஸி ரிலீஸ் ஆயிருக்கு, புரியுதா? அது எனக்கே மறந்துடும். நானே என்ன சொன்னேன்னு மறந்துடும். அதனால ஏன் செய்தியை நானே திரும்ப கேட்கிறேன். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, யூடியூப்ல பாக்குறவங்க, ஆன்லைன்ல பாக்குறவங்க, இங்க வந்திருக்கிறவங்க, நீங்க என்ன பண்ணுங்க, ஆன்லைன்ல திரும்ப ஒரு தடவை இதை கேளுங்க. கேட்டாதான் என்ன பண்ண முடியும்? ஒரு தடவை இல்ல, திரும்ப திரும்ப கேளுங்க. வசனம் உங்களை தண்டிக்கிற வரைக்கும் கேளுங்க. ஏமே அந்த வசனம் உள்ள போய் உங்களை அள வைக்கிற அளவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, கேளுங்க. அல்லது ஆனந்த சத்தம் விடுற அளவுக்கு என்ன பண்ணணும், தண்டிக்கப்படணும். ஏமே ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப நீங்க கேட்கும்படியா நான் கேட்டுக்கொள்கிறேன், சரியா? யோவான் 21 5வது வசனம் பாருங்களா. 21:5, பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள், எல்லாரும் சொல்லுங்க திரளான மீன்கள். நல்ல சொல்லுங்க, இட்ஸ் a prophecy for someone. திரளான மீன்கள். வேதத்துல எங்கெல்லாம் மீன் வருதோ அங்கெல்லாம் செழிப்பு வருதுன்னு அர்த்தம். ஏமே மீன் செழிப்பிற்கான அடையாளமாய்
இருக்கிறது பணத்திற்கான அடையாளமா இருக்கிறது. ஏமே எல்லாரும் சொல்லுங்க, திரளான மீன்களை பிடித்தார்கள். மீனை பிடிச்ச உடனே 7வது வசனம் பாருங்க, எந்த அளவுக்கு. அப்பொழுது அவர்கள், நீங்கள் திரளான மீன்கள் அகப்பட்டதுனால அதை இழுக்க முடியாத அளவுக்கு திரளு மீன் அகப்பட்டிருக்குது. இப்ப பாருங்களேன், அதனால இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீசன் யாரு? யோவான் இப்போ இயேசுவின் மார்புல சாஞ்சிட்டு இருக்கான் பாருங்க. இப்ப பெரம்புனால அடி விழுந்துருச்சு. என்ன பிரதர் சொல்றீங்க? ஆமா, நான் முதல்லயே சொன்னேன், இவர் சிட்சிக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். இவர் இருக்கிறத புடுங்கி விட்டுட்டு சிட்சிக்கிற தேவன் அல்ல, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கையில கொடுத்து சிட்சிக்கிற தேவனா இருக்கிறார். ஏமே, இதுவரை பாத்திராத அளவு கையில கொடுத்து இப்ப இழுக்க முடியல உடனே ஒருத்தன் மார்பிளே சாஞ்சிருந்தான் பாத்தீங்களா, அவனுக்கு அவருடைய இருதயம் புரிஞ்சிருச்சு. ஆகா, பெரம்ப எடுத்துட்டாரு, ஆகா சிட்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னையிலிருந்து இந்த சிட்சைங்கிற வார்த்தையே உங்களுக்கு இன்பமா இருக்கும் பாருங்க. எப்பா எப்பண்டா என்ன அடிப்பீங்க அப்படின்னு நிப்பீங்க. ஏமே, ஹல்லேலூயா. கர்த்தரால நான் தண்டிக்கப்பட போறேன்னு சந்தோஷப்படுவீங்க. ஏமே, யாருக்கு கொடுக்கிறாரு இந்த திரள் மீன்? யாருக்குங்க கொடுக்கிறாரு? 2-3 நாளைக்கு முன்னாடி கெட்ட வார்த்தை போட்டு திட்டினவனுக்கு, 2-3 நாளைக்கு முன்னாடி அவர் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னவனுக்கு. ஏங்க, மணி நேரங்கள் கூட ஆகல, வருஷ கணக்கில் ஆனா கூட மறந்துருக்கலாம்னு சொல்லலாம். சூட்டோட சூட்டா எவன் மறப்பான்? முந்தானாத்து நடந்த பிரச்சனை எவன் மறப்பான்? ஆனா இவர் பாருங்க, அப்படி 2 நாளைக்கு முன்னாடி திட்டினவனுடைய படக நிரப்புறார். ஏமே, இதுதான் அவருடைய சிட்சையா இருக்கிறது. இதுதான் அவருடைய சிட்சை. ரீசன்ட் டேஸ்ல சில பெரிய ஊழியக்காரங்கிற பேர்ல இருக்கிறவங்க வளர்ந்து வர்ற ஊழியக்காரங்களை என்னத்தையாவது அக்யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. கேவலமான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி ஏதாவது பேசி நடப்பானுங்க. என்னத்தை பேசினானுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான். எடுத்த உடனே பிதாவை பத்தி பேசுறான். இயேசு வருகைய பத்தி கேட்கும் பொழுது, இயேசு கிட்ட கேட்கும் பொழுது, எனக்கு தெரியாது, பிதாவுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னாரு. ஏன் சொன்னாரு அப்படின்னா, இயேசு நல்லவரு, ஆனா பிதா அப்படி கிடையாது, இப்படியே சொல்றாரு. இயேசு ஏமாளியா, பிதா அப்படி கிடையாதான். அதனால இயேசு சொன்னா உடனே எல்லாருக்கும் சொல்லிடுவாரு. சொல்லிட்டா அவன் மனம் திரும்பிடுவான். அவன் நைட்டோட நைட்டா மனம் திரும்பிடுவான், முந்தின நாள் மனம் திரும்பிடுவான். அதனால இயேசுக்கே பிதா சொல்லல. இவனுக்கெல்லாம் பைபிள் வாசிப்பானா என்னன்னு எனக்கு தெரியல. இயேசுவே சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான் அப்படிங்கிறார். என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான். நான் வேற பிதா வேற இல்ல அப்படிங்கிறார். சில ரகசியங்கள் என்ன பண்றாரு, வைத்திருக்கிறாரு. எதுக்கு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, எவனுமே ரட்சிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காகவே எவ்வளவு பிளான். இந்த பொது அறிவு கூட இல்ல. என்னத்த ஊழியம் பண்ணி மத்தவனை ஃப்ராடுங்க, மத்தவனை பொய்யுங்க, மடையன் நியாயம் இருக்காது. உன் ஊழியத்தை பாரு, உன் வேலையை பாரு. அடுத்தவன் ட்ரௌசர் போட்டா என்ன, எதை போட்டா உனக்கு என்ன? சரி விடு. இல்ல வேண்டாம், இது அப்படியே போடு. பிதாவை குறித்த அறிவு இல்லாதவனை பிற என்னத்தை பேச? பிதாவை குறித்த அறிவு இல்ல, அவர் எவ்வளவு நேசிக்கிறாருங்கிற அறிவு இல்ல, ஒளிச்சு வைக்கானா. எவனுமே ரசிக்கப்படக்கூடாதுங்கிறது எதுக்குடா எவ்வளவு பெரிய பைபிள்? எவனுமே ரசிக்கப்படக்கூடாதுன்னா எதுக்கு எவ்வளவு பெரிய பைபிள்? இதை சொல்லி ரட்சிப்புக்குள்ள உன்னால கொண்டு வர முடியலன்னா பேசாம ஊழியத்தை விட்டுட்டு வடின்னு விற்க போ, இல்ல எங்கேயாவது போ, வேலை பார்த்து பொழப்பு நடத்து. சொல்லுங்க, பிதாவை அறியணும். ஏமே, அவர் எப்படி சிட்சிக்கிறாருங்கிறத அறியணும் பாருங்க. அவருடைய சிட்சையில உள்ள இன்பம் எவ்வளவு பெருசா இருக்குது. அவருடைய சிட்சையே இவ்வளவு இன்பமா இருக்குன்னா, ஏமே, அதை விளங்கிக்கிடணும் பாருங்க. யாருக்கு செய்யறாரு? முந்தின நாள் 2 நாளைக்கு முன்னாடி துரோகம் பண்றவனுடைய படகை நிரப்புறது அவருடைய குணாதிசயமா இருக்குது பாருங்க. ஏமே, நிரப்பிட்டார். நிரப்பும் போது யோவானுடைய மார்புல சாஞ்சிருந்தவன் அவன் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டான். ஆகா, டே பேதுரு,
இந்த சிச்சுவேஷன்ல ஒருத்தர் உன்னைய தண்டிக்காம உன் படகை நிரப்புறாருன்னா இது கர்த்தர் தாண்டா அப்படிங்கிறான். ஏமே இது கர்த்தர் தாண்டா அப்படிங்கிறான் பாருங்க. அதனால இயேசுக்கு அன்பா இருந்த சீசன் பேதுருவை நோக்கி அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே தன் வஸ்திரம் இல்லாதவன இருந்தபடினால் தன் மேற்சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீசர்கள் எடுத்து மலைய தூக்கிட்டாங்க பாருங்க. 9வது வசனம் பாருங்க. அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். என்னுடைய கேள்வி என்னன்னா, தலைவர் ஆல்ரெடி கரையில இருந்து மீன் என்னெல்லாம் பொறிச்சு அப்பத்தெல்லாம் சுட்டு ரெடியா வச்சிருக்கிறாரு. வச்சுக்கிட்டு தான் போய் உள்ள போய் நடிக்கிறாரு. சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்காப்பா அப்படிங்கிறாரு. எவ்வளவு நக்கல் பிடிச்ச ஆண்டவர் பாருங்க. என்ன இப்ப தண்டிக்கணும், இப்போ தண்டிக்கணும். நீ குறைவுல இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோ. ஏமே நீ குறைவுல இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோ. உன்னைய நானா இருந்த, மறுபடியும் சொல்றேன், நானா இருந்தோம்னா உள்ள வந்து இவனுக்கு மீனெல்லாம் பிடிச்சிருக்க மாட்டேன். முதல்ல போன வேகத்துல கடலை பிடிச்சு தள்ளி விட்டுருப்பேன். அடுத்தடுத்த வசனங்கள்லாம் வாசிச்சு பாத்தீங்கன்னா அவன் மேல எழும்புறதுக்குள்ள ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த நன்மையெல்லாம் கொடுத்துட்டு, எல்லாரும் சொல்லுங்க நன்மையை கொடுத்துட்டு இவர்கள் எல்லாரும் கம்பேர் பண்ணும்போது நீ என்ன நேசிக்கிறியா அப்படிங்கிறார். ஏமே எதுவுமே தராம ஒண்ணும் இல்லாம நீ அவரை நேசி, நீ அவரை நேசி, நீ அவரை நேசி. அவர் உனக்கு அவர் இஷ்டத்துக்கு ஏதாவது உனக்கு செய்வார். ஆனால் நீ அந்த நேசத்தை விடாத. இங்க அப்படி சொல்லல தம்பி, இங்க அப்படி சொல்லல. திரளா கொடுத்துட்டு மீனெல்லாம் அள்ளி கொடுத்துட்டு கரையில இவனுக்காக மசாலா தடவி பொரிச்சு கையில தூக்கி கொடுத்துட்டு, யாருக்காக? துரோகம் பண்ணிட்டு போன துரோகிக்கு, கண்ணு முன்னாடி கெட்ட வார்த்தை பேசி திட்டினவனுக்கு மீனை பொரிச்சு அப்பத்தை பொரிச்சு கையில வச்சுட்டு அவர் கேட்கிறாரு, சாப்பிட கொடுத்துட்டு சொல்றாரு, எல்லாரும் கம்பேர் பண்ணும்போது என்னை நேசிக்கிறியா? 3 தடவை கேட்கிறாரு. உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறான். அவனுக்கு மறுபடியும் ஒரு தண்டனை கொடுக்கிறார். என்ன தெரியுமா? என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக அப்படிங்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நான் உங்களை சொல்றேன் பாருங்க, தேவன் இன்னொரு ஆயுதம் என்னன்னா மனசாட்சி. எப்போ இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே நம்முடைய மனசாட்சி ஆக்டிவேட் ஆயிரும். மனசாட்சி ஆக்டிவேட் ஆயிரும். கொலை செய்யறவன், கொடூரமா கொலை செய்யறவன் மனசாட்சி இல்லாதவன் இல்லையா? இப்ப என் கையில 1 கோடி ரூபாய் கொடுத்து ஒருத்தரை கொல்லுங்க அப்படின்னா கொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு மனசாட்சி இருக்கு. ஒருத்தனை கொல்லணும்னா அவனுக்கு பின்னாடி இருக்கிற குடும்பம், அவன் பிள்ளை, என் பொண்டாட்டி, என் பிள்ளை எல்லாத்தையும் நான் யோசிப்பேன் இல்லையா? ஆனா மனசாட்சி செத்தவன் என்ன பண்ணிடுவான்? போட்டு தள்ளிடுவான் ஈஸியா. ₹1 கோடி கிடைக்கா சந்தோஷம் அப்படின்ட்டு. எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டமோ அப்போ மனசாட்சி ஆக்டிவேட் ஆகுது பாருங்க. இங்க பேதுருவுக்கு ஆக்டிவேட் ஆன மாதிரி. நான் உங்களுக்கு சொல்லட்டா இவனுக்கு எப்போ மனசாட்சி ஆக்டிவேட் ஆனிச்சுன்னு? இவன் திட்டம் மையம் தொடங்கினால அப்ப சேவல் கூவிச்சு பாத்தீங்களா? 3 தடவை கூன உடனே இயேசு அவனை பார்த்தார் அப்படின்னு இருக்கும். எடுங்களா அந்த வசனத்தை எடுங்க. இயேசு அவனை உற்று பார்த்தார் அப்படி இருக்கும். 1000 பிரசங்கம் பண்ணியிருக்கிறார், மலை பிரசங்கமே பண்ணியிருக்கிறாரு. அதெல்லாம் பேதுரு பெருசா மாறல. அதெல்லாம் மாறாத பேதுரு திட்டி முடிச்சிருக்கான். சேவல் கூவிருச்சு, 3 தடவை மறுதலிச்சு. ஒரே ஒரு பார்வை பார்த்தாரு பாருங்க, மனம் கசந்து அழுதுட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில போனா அப்படின்னு இருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த அன்பை ஒரு முறை ருசிச்சு பார்த்தா திரும்ப எந்த தப்புமே செய்ய தோணாது பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவுதான். எழுந்து நிற்போம். நல்ல கவனிங்க. 3 முறை அவன்கிட்ட கேட்கிறாரு இல்லையா? 3 முறை அவன்கிட்ட கேட்கிறாரு. ஏன்? ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடிதான் இந்த 3 அப்படிங்கிற வார்த்தை அவனை போட்டு ரொம்ப கொன்றுக்கு. ஏன்னா 3 தடவை மறுதலிச்சுட்டான். 3 தடவை மறுதலிச்சுட்டான். போட்டு அவனை கொலையா கொன்னுகிட்டு இருக்கு. அவனை போட்டு பெசஞ்சுகிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன், சில காரியங்கள், சில நபர்கள், சில பெயர்கள் அல்லது சில எண்கள் உங்களை போட்டு ரொம்ப கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்குன்னா இன்னைக்கு அந்த விஷயத்துல கர்த்தருடைய தண்டனையை நீங்க அனுபவிக்க போறீங்க.
கர்த்தருடைய சிட்சையை நீங்கள் அனுபவிக்க போறீங்க. 3 முறை கேட்கிறாரு. 3 முறை கேட்கிறாரு, என்னை நேசிக்கிறியா, என்னை நேசிக்கிறியா? மனசாட்சி தூண்டப்படுது பாருங்க. இன்னையில இருந்து டெய்லி அந்த மனசாட்சி உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகட்டும். சில காரியங்களுக்கு நோ சொல்லுவீங்க, சில காரியங்களுக்கு எஸ் சொல்லுவீங்க. இப்போ 3 முறை மறுதளிச்சு வந்து இந்த 3ங்கிறதே கெட்ட வார்த்தை ரேஞ்சுக்கு ஆன அவனுக்கு இப்ப 3 அப்படிங்கிறது ஆசீர்வாதமான வார்த்தையா மாறுது. 3 முறை கேட்கிறாரு. 3 வசனத்தை எடுத்து அப்போஸ்தலர் 2ல பிரசங்கம் பண்றான். 3 வசனம், 2 வசனம் சங்கீதத்தில இருந்து எடுத்து பண்றான், ஒரு யோவேல் தீர்க்க தரிசனத்தில இருந்து எடுத்து பண்றான் பாருங்க. 3 வசனம் 3000 பேரை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருது. ஆமென். 3 வசனம் 3000 பேர் ரட்சிப்பு. அடுத்து எங்க போறதுன்னே தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது துப்பட்டி இறங்குது. எத்தனை முறை இறங்குச்சு? 3 முறை துப்பட்டி இறங்குது பாருங்க. எந்த எண் அவனுக்கு ஃபெயிலியரா இருந்துச்சோ, எந்த எண் அவனை குற்றப்படுத்துச்சோ, அதே எண் அவனுக்கு ஆசீர்வாதமா திருப்புது. இதுதான் கர்த்தருடைய சிட்சை. ஆமென். ஹல்லேலூயா. வசனத்தினாலும் மனசாட்சியினாலும் நம்மளை சிட்சிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். இதுதான் பரம தகப்பன். இதை அறிவதே நித்திய ஜீவன். அவருடைய குணத்தை பிடிச்சிட்டா போதும் பாருங்க. ரொம்ப கொடூரமான நாட்கள்ல நீங்க பயணிக்கும் பொழுதும் இந்த குணம் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். அப்பா, உங்களுடைய வசனத்தினால என்னை சிட்சிங்க டாடி, உங்களுடைய ஆசீர்வாதத்தினால என்னை சிட்சிங்க. நான் மனம் திரும்ப ஆசைப்படுறேன். உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு மனதை திருப்பட்டும். டேமேஜ் இல்லாத, நஷ்டம் இல்லாத இந்த சிட்சையை நான் வரவேற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் பொருந்துங்கள், மனம் பொருந்துங்கள், மனம் பொருந்துங்கள். ஹல்லேலூயா. We need your word, daddy. We need your word. We need your word. உங்களுக்கு தெரியுமா, எத்தனையோ ப்ராஸ்பரிட்டியை நான் பேசியிருக்கிறேன், செழிப்பை பேசியிருக்கிறேன். அதெல்லாம் இல்லாத சந்தோஷம் அப்பாவுடைய இருதயத்தை பத்தி பேசும்போது தான் எனக்கு இருக்கும். அவர் கிருபையை பத்தி பேசும்போது தான் எனக்கு இருக்கும் பாருங்க. ஏன்னா அந்த கிருபைக்கு முன்பதா எந்த லக்ஸரியும் பெருசே கிடையாது. எவ்வளவு விலை உயர்ந்த சென்ட்டுக்கு முன்பதா இந்த கிருபையின் வாசனை இருக்கு பாருங்க. அது கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. எத்தனையோ குடும்ப சமாதானத்தை கர்த்தருடைய வசனத்தை சொன்னதுனால சரியா இருக்கு பாருங்க. கோடி ரூபாய் கொடுத்ததுனால சரியாகல. கர்த்தருடைய வசனம் போய் தாக்குதல் ஏற்படுத்தினதுனால, அவங்கள தண்டிச்சதுனால சேர்ப்பு உண்டானுச்சு பாருங்க. கர்த்தருடைய வசனம் தண்டிச்சுக்கும் போது எத்தனையோ அற்புதங்கள் நடந்துச்சு. இதுக்கெல்லாம் எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. This is the real prosperity. பிதாவை அறிவதே real prosperity. Real prosperity, real prosperity. Glorious Father, glorious Father. ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்க அவருக்கு இந்த வார்த்தைகளுக்காக. அப்பா, உங்க இருதயத்தை எனக்கு வெளிச்சம் போட்டு காட்டினீரே, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என் படகை நிரப்பி என்னை மனம் திரும்ப வைக்கிற தேவன். Thank you Lord. நன்றி ஆண்டவரே. Glorious Father. உம்முடைய மகத்துவம் இன்னும் எங்களுக்கு விளங்கட்டும் டாடி. வரும் நாட்களிலே இன்னும் பிதாவை நாங்கள் அதிகமாய் அறிந்து கொள்ளட்டும். எங்கள் மனக்கண்கள் பிரகாசமாய் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விதைக்கிற நேரம் கையில் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு என்னை நோக்கி வந்ததெல்லாம் தீர்க்க தரிசனம் என்கிற அடிப்படையில் தீர்க்கதரிசியை நீங்கள் கனப்படுத்தினால் தீர்க்க தரிசனத்துக்கு உண்டான பலனை நீங்கள் அடைவீர்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. இந்த வெளிச்சத்தை பகிர்ந்து கொடுக்கிறவர்களுக்கு என்ன பண்ணுங்க, அவர்களை கனம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது. கனம் பண்றதுன்னா என்ன? ஸ்தோத்திரையா, ஸ்தோத்திரையா, ஸ்தோத்திரையா. அந்த கணம் இல்ல, அது ரெஸ்பெக்ட். அதுக்கு பேர் அது ஹானர் கிடையாது. ஹானர் கிடையாது, ரெஸ்பெக்ட். இது என்னது? உங்கள் விளைச்சலினால என்ன பண்ணுங்க, கனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது பாருங்க. சம்பாதி அப்படின்னு சொல்லுது இல்லையா? புத்திய சம்பாதி. இந்த வார்த்தை உங்க
குடும்பத்துல செயல்பட்டு, உங்க களஞ்சியத்துல செயல்பட்டு அது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் பொழுது அதுக்கெல்லாம் இந்த காசு நிகரே கிடையாது இல்லையா? குடும்பத்துல சல்லு சல்லுன்னு இருக்கிற பிரச்சனை ஒரு வார்த்தையினால டப்புன்னு கிளீன் ஆனிச்சுன்னா அதுக்கு என்ன விலையை நிர்ணயம் பண்ண முடியும்? அதனால இதுக்கெல்லாம் விலை மதிப்பே கிடையாது. பட் இது ஹானர் சம்பந்தப்பட்டது இல்லையா? So honor the word of God. இது என்னை நோக்கி வந்த தீர்க்க தரிசனம் என்பதை நான் உறுதியா ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, நீங்க விதைங்க. இது this is a season of sowing and reaping. இது harvest time. Amen. ஹார்வெஸ்டுக்கான சீசனா இருக்குது. அதை மனதில் வைத்து எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல. வாரி இறைச்சி ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு விரும்புறவங்க தாராளமா